ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரோட்டுக்கடை சால்னா மாதிரி காய்கறியெல்லாம் போட்ட ஒரு குருமா தான் நம்ம வீட்டிலே செய்ய போகிறோம். இது பரோட்டாவுக்கு, நானுக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் பச்சை பட்டாணியே வேக வச்சுக்கிறேன். ஏன்னா அதிக நேரம் வேகிறதுனால அதை நான் தனியாக குக்கரில் வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பட்டை, கிராம்பு ரெண்டுத்தையும் போட்டுக்கலாம் எண்ணெயில். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இதுக்கு சின்ன வெங்காயம் தான் நான் எடுத்திருக்கேன். அது ஒரு கைப்பிடி அளவுக்குன்னு வச்சுங்க, அந்த அளவுக்கு நான் வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருஞ்சீரகம், சீரகம், மிளகு, இது மூணும் ஒரு குட்டி ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன். நீங்கள் நல்லா காரம் சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் மிளகு இன்னும் சேர்த்துக்கலாம். வதக்கிங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 சின்ன தக்காளி எடுத்துருக்கேன். இதையும் வதக்கிக்கலாம். இதை வதக்கிட்டு இதை நம்ம அரைச்சி விழுதாக எடுத்துக்கணும். நல்ல பேஸ்ட்டாக ஃபைனாக எடுத்துக்கலாம். இதை ஆறின பிறகு அரைச்சிக்கலாம். இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், அடுத்ததாக பார்த்திங்கன்னா இப்போ கடல வெந்துடுச்சு. ஸோ இது கூட கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு என்ன காய்கறி இருக்கோ நம்ம அதை சேர்த்து வேக வைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இன்பிட்வீன் நம்ம கொஞ்சம் கசகசா, தேங்காய், முந்திரி இது மூணுத்தையும் போட்டு இதை தனியாக ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கங்க. இதுதான் பார்த்திங்கன்னா ஃபைனலாக நம்ம சேர்க்க போகிறது. இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். கசகசா பார்த்திங்கன்னா சூப்பராக ஃப்ளேவர் கொடுக்கும். முந்திரி நல்ல திக்னஸ் கொடுக்கும். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இப்போ பேனில் நம்ம கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். நான் கொஞ்சமாக வெங்காயம், ஏன்னா நம்ம ஏற்கனவே வெங்காயம் வதக்கி அரைக்கிறோம் இல்லையா, அதனால் ரொம்ப தேவையில்லை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கிங்க. இது வதங்கின பிறகு நம்ம அரைச்சி ரெடி பண்ண மசாலாவை சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி பச்சை வாசனை போகிறதுக்கு மிளகாய் தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் தனியாக தான் அரைப்பேன். நான் எதுவும் சேர்த்து அரைக்க மாட்டேன். அதனால் நான் அந்த மிளகாவே சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் அதில் சேர்த்துக்குங்க. இப்போ இது தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் அரைச்சோம்ல ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் காய்கறி வேக வச்சது ரெடி ஆகிட்டு அதையும் இதில் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். இந்த அளவுக்கு இப்படி வேக வச்சிங்கன்னா தான் கரெக்டாக எல்லாம் ஒரே ஈவனாக வேகும். பட்டாணி அதிக வேகிற தன்மை உள்ளது. அதனால் ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து இந்த காய்கறி சேர்த்து இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதித்த பிறகு நம்ம முந்திரி, தேங்காய்லாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல, கசகசாலாம் அதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஒரு 5 நிமிஷம் கொதித்த பிறகு ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா சூப்பரான ஒரு குருமா ரெடி. இது எந்த பசங்களுக்குமே பிடிக்கும். இதில் உள்ள காய்கறிலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாதத்துக்கும் கூட பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள்.